சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஒண்ணு இல்லம்மா, உன் அம்மா அவ சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறா. செல்லம், அதுக்கு நீயும் கூட வந்தனா நாம எல்லாரும் ஒன்னா ஊருக்கு போயிட்டு வந்துடலான்னு அவ சொன்னா. அதாம்மா. என்ன திடீர்னு ஊர் பக்கம் பாசம் திரும்புது? சுகன்யா, இப்ப நீ பேசினா நல்லா இருக்கும். திவ்யா, எனக்கு என் அண்ணனையும் என் ஊரையும் பார்க்கணும்னு தோணுது. எப்படிமா அது? என்ன தவிர உனக்கு எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுது? என்ன பண்றது, என் அக்கா எங்க இருக்கானே தெரியல. மொத்த பாசத்தையும் அவ மேல கொட்டுறீங்க. அதுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எனக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதே இப்ப உங்க ஊருக்கும் உங்க அண்ணனுக்கும் கொடுக்க பிளான் பண்றீங்க. சரி போங்க, உங்க அண்ணனும் உங்களை வெட்டுறேன் குத்துறேன்னு கத்தியோட சுத்திட்டு இருப்பாரு. உயிரோட இருந்தா சினிமா கிளைமாக்ஸ்ல வர மாதிரி வெட்ட துரத்துனா ட்ரெயினையோ பஸ்ஸையோ புடிச்சு 2 பேரும் வீடு வந்து சேருங்க. செல்லம், இந்த கிளைமாக்ஸ்ல உனக்கு தான் ட்விஸ்டே வச்சிருக்கோம். எனக்கா? என்ன ட்விஸ்ட்? அந்த ட்ரெயினை பிடிக்க ஓடி வர்றது 2 பேர் இல்ல, 3 பேரு. அந்த 3வது பேரு யாரு? அந்த 3வது பேரு திவ்யா, நீதான். நானா? சான்ஸே இல்லப்பா. எஸ், எங்களுக்கு தெரியும் உன்னால ட்ரெயினை பிடிக்க ஓடி வர முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு ட்ரைனிங் பத்தாது. நானும் உன் அம்மாவும் ஊரை விட்டு ஓடி வரும்போது என்ன ஸ்பீடு, என்ன சேசிங்க தெரியுமா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? திவ்யா, என் அண்ணன் கிட்டயும் என் அம்மா கிட்டயும் உன்னை கூட்டிட்டு போய் காட்டலான்னு இருக்கேம்மா. நான் என்ன ஜவுளி கடையில தொங்க விடுற பொம்மையா ஷோ காட்டுறதுக்கு? போறதா இருந்தா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, நாளா வர முடியாது. உன் மாமா என் மேல கோவத்துல இருப்பாருமா. உன்னை பார்த்தா கொஞ்சம் சாந்தமாயிடுவாரு. அப்போ உங்க பாதுகாப்புக்காக தான் என்ன கூட்டிட்டு போக பாக்குறீங்க? எஸ். என்னங்க ஷோ? அப்படிலாம் இல்ல திவ்யா. உனக்கு எங்க பாசம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறல, ஊருக்கு வந்து பாரு. உன் பாட்டி, மாமா, மாமாவோட குடும்பம்னு அவ்ளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பாசம் கிடைக்கலங்கிற குறையே இருக்காது. இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசினா நான் வருவேன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல. நான் இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்னாலலாம் லீவ் போட்டுட்டு வர முடியாது. இப்படி சொன்னா எப்படி திவ்யா? வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. சிம்பிள். நானும் வரல, நீங்களும் ஊருக்கு போகாதீங்க. அது மட்டும் இல்லாம நாம ஊருக்கு போய் அங்க இருக்க எல்லாரும் என் மேல பாசம் காட்டுறதுக்கு பதிலா உன் மேல பாசம் காட்டிட்டா நீ என் மேல வச்சிருக்க கொஞ்ச நெஞ்ச பாசத்தையும் மறந்துடுவ. அதனால நம்ம யாரும் ஊர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. திவ்யா, என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஏன் சுகன்யா, உன் குடும்ப ரத்தம் கொஞ்சமாவது அவளுக்கும் ஓடும்ல. உன் அண்ணன் தான் வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்றான்ல, அவன் புத்தி அவளுக்கும் இருக்குல்ல. திவ்யா வராம எப்படி ஊருக்கு போறது? ரேவதி, என்னங்க? நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க. இப்ப எதுக்கு பார்த்து வரலாமா சார்? உள்ள வாங்க சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஒண்ணு இல்ல, சத்தியமூர்த்தி சாரியும் சிதம்பரம் சாரியும் ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும். என்னது மாமாவையா? ஏன்ப்பா விசாரிக்கணுமா? என்ன கேஸ் சார்? எதுக்காக விசாரிக்கணும்? ராம் இருப்பா, எதை பத்தி விசாரிக்கணும்? சார், உங்க வீட்டுல மீனா டீச்சர் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்கல்ல சார். என்கிட்ட அவங்கள பத்தி பேசாதீங்க. அவங்கள பத்தி விசாரிக்கிற எந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. சார், என்கொயரி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றேன். என் கேள்விக்கு பதில் சொல்லாம போனா என்ன சார் அர்த்தம்? வேண்டாதவங்கள பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஓ, அப்ப நீங்க தான் அவங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்கள ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க. டீச்சர் அடிச்சிட்டாங்களா? ஆஹா, ஆள் வச்சு அடிச்சாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஏன் உங்க
உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சிதம்பரம் சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? டீச்சரை அட்மிட் பண்ணது என் பையன் ராம். ரைட். அடிச்சிட்டு அட்மிட் வேற பண்ணிருக்காங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, எதுக்காக மீனாவை ஆளை வச்சு அடிச்சீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார். எங்களையும் கேக்குறிய? அவங்க தானே ஆமான்னு சொன்னாங்க, அவங்களே கேளுங்க. நாங்க எதுக்கு டீச்சரை ஆளை வச்சு அடிக்கணும்? என்ன சார் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? டீச்சர் உங்க வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கும் சத்தியமூர்த்தி சார் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கோவப்பட்டு நீங்க மீனாவை ஆள் வச்சு அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, மீனாவை அடிச்சது இவங்க தானே சந்தேகப்படுறீங்களா? இல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாததுனால இவங்கள குற்றவாளி ஆக்க பாக்குறீங்களா? நீங்க யாரு? நான் அட்வொகேட் அஞ்சலி. மேடம். சார், இவங்க தான் இதை பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் என்ன இருக்கு? டெல் மீ சார். எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எப்படி கலெக்ட் பண்றீங்க? இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள புடிச்சு அடிச்சீங்களான்னு மிரட்டி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றீங்களா? நோ மேடம். ஏ சார், நீங்க சொல்ற மாதிரி மீனாவை இவங்க அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அவங்க அடைக்கலம் கொடுத்தப்ப இந்த வீட்ல இருந்தப்பவே மீனாவை அடிச்சிருக்கலாமே. அதானே. எதுக்கு மீனா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அடிக்கணும்? அதுவும் ஆளை வச்சு? மேடம், டீச்சர் இவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே இவங்க விருப்பம் இல்லாம அதனால அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்காக தான் டீச்சரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்க சார். இவங்க எல்லாரும் இங்க மனசு உடைஞ்சு போனாங்களே தவிர யாரும் டீச்சரை ஒரு வார்த்தை கூட பேசல. ஏ சார், இவங்க தான் அடிச்சாங்கன்னு டீச்சர் ஏதாவது இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? கம்ப்ளைண்டா கொடுக்கல. ஆனா அப்புறம் ஏன் சார் இவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பாவம் பார்த்து இருக்க இடம் கொடுத்து வேலையும் போட்டு கொடுத்தா குத்தம் சொல்லி இவங்களையே குற்றவாளி ஆக்க பாக்குறீங்களா? எனக்கு என்னவோ மீனா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான்னு தோணுது. இல்ல மேடம், சீரியஸா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா நீங்க ஏன் சார் இங்க வர போறீங்க? அதானே. விசாரணையை இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் மேடம். சார், நான் சட்டம் படிச்சிட்டு தான் வக்கீல் வேலைக்கே நான் வந்திருக்கேன்.